ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்ட்ரியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸை வச்சுட்டு எப்படி பேப்பர் கட்டிங் பண்ணுறது அப்படின்றது தான் வீடியோ. ஆக்சுவலி பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸில் மார்க் பண்ண தெரியாது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் நார்மலாகவே ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரே வந்து உங்களுக்கு போதும் தான். ஸோ அதில் வந்து உங்களோட ப்ளவுஸை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னா நெக்கோட வித்து, ஷோல்டரோட வித்து, ஆர்ம் ஹோலோட ஹைட் எவ்வளோ இருக்குது, அண்ட் வந்து ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு. சப்போஸ் நீங்கள் ப்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக நீங்கள் ப்ளவுஸை வந்து அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுடைய மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து நெக்கோட வித் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நெக் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்றாப்புல மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். பேக் நெக்கோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட வித் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஷோல்டர் வந்து நம்ம 200 போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா 3 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு கர்வ் மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்க பார்ட்லேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டு கீழேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம கட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்து எதுக்குன்னா மடித்து தைக்கிறதுக்கு வந்து விட்டுருக்கேன் அது. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் மெஷர் பண்ணும்போது சேர்த்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ப்ளவுஸோடைய ஃபுல் மெஷர்மெண்ட் மட்டும்தான் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் வந்துட்டு நமக்கு என்ன டைப் ஆஃப் நெக் வேணுமோ ஸோ இந்த இடத்துலையே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் இதில் வந்து ஒரு பாட் ஷேப் நெக் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட் ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி நெக் வேணுமோ ஸோ அந்த ஷேப் வந்துட்டு பேப்பர்லேயே ஃபர்ஸ்ட் நல்லா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்லா டீப்பாக இருந்தால் தான் வந்து நெக்கு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னுமே பாட் நெக் வந்து டீப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 1/2 இன்ச்சில் 1 இன்ச் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட நெக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நடுவில் இருக்க அந்த லைட்டாக அந்த இதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பாட் நெக் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோ பார்ட் 2ல வரும், அதை மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அன்டில் பை ஃப்ரம் சாண்ட்ரியாஸ் வேர்ல்ட். பாய்.